कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने हरये परमात्मने कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय 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 गोविन्दाय 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 नमो नमः नमो नमः 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 स्मरणे ಒಂದೇ ಸಾಲದೆ ಸ್ಮರಣೆ ಒಂದೇ ಸಾಲದೆ ಸ್ಮರಣೆ ಒಂದೇ ಸಾಲದೆ ಗೋವಿಂದನ 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 ನಾಮ ಒಂದೇ ಸಾಲದೆ ಸ್ಮರಣೆ ಒಂದೇ ಸಾಲದೆ ಗೋವಿಂದನ ನಾಮ ಒಂದೇ ಸಾಲದೆ ಗೋವಿಂದನ ಸ್ಮರಣೆ ಒಂದೇ ಸಾಲದೆ ಗೋವಿಂದನ ನಾಮ ಒಂದೇ ಸಾಲದೆ ಗೋವಿಂದನ ಸ್ಮರಣೆ ಒಂದೇ ಸಾಲದೆ ஸ்ரீபதியான பகவான் கிருஷ்ணன் வாழ வைக்கும் தெய்வம், எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வமாம் ஸ்ரீகிருஷ்ணன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை வாழ வச்ச கதை தான் பிரசித்தமா தெரியும். உலகத்துல இந்த பஞ்சபாண்டவர்களை மட்டும் தானே வாழ வச்சான். கிருஷ்ணனுடைய கதையை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மூச்சு காத்துலயும் ஒவ்வொருத்தர வாழ வச்சுட்டே வரான். என்ன யார் எப்படி அணுகிறார்களோ அப்படி நான் கிடைப்பேன் அப்படிங்கிறான். கம்பீரமா பேசலாம் பகவத்கீதையில. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். யார் யார் என்ன எப்படி எப்படி பாவிக்கிறார்களோ அப்படி எப்படி நான் கிடைக்கிறேன். ஆண்டாளோ மீராவோ கண்ணன் என் காதலன்னு வழிபடுறா. கண்ணனே என் பதி. சுப்பிரமணிய பாரதியார் கூட கண்ணன் என் காதலன்னே கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். கிருஷ்ணனை புள்ளையா நினைச்சுண்டு பக்தி பண்ணவர்கள் கூட உண்டு. கேரளத்துல பூந்தான பண்டிதர் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 1 வயசு முடியும் போது அப்த பூர்த்தி ஆயுஷ் ஹோமம்னு பண்ணுவா இல்லையா, ஃபங்க்ஷன் கொண்டாடுவாளே, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார். குழந்தைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கார். புலிநகை செயின் எல்லாம் போட்டு கிங்கிணி எல்லாம் மாட்டி விட்டு கொண்டை போட்டு முத்து சிரங்கள்லாம் தொங்க விட்டு அழகா ஒரு திலக்கம் இட்டு குழந்தைக்கு தூக்கம் வந்துடுத்து ஒரு ஓரத்துல விட்டுருக்கார். இந்த ஆயுஷ் ஹோமத்துக்காக அப்த பூர்த்திக்காக வேண்டி குளிச்சுட்டு மடி உடுத்திக்கணும்னு ஒவ்வொருத்தரா மடி உடுத்திட்டு அந்த ஈரத்துணிய ஒரு ஓரமா போடுறா. ஒத்தொத்தரா போட்டு இருக்காளாம். ஒருத்தர் போட இன்னொருத்தர் போட ஈரத்துணிய ஒரு ஓரத்துல போட போட சரியா பார்க்க மாட்டாளோ, தூங்குற குழந்தை மேலேயே போட்டிருக்கா. ஒருத்தர் போட 10 பேர் போட
எல்லா ஈரத்துணியும் அந்த குழந்தை மேல போட்டு குழந்தை மூச்சு திணறி போயிடுது. போயிடுத்தே போயிடுத்தே குழந்தை போயிடுத்தே, என் குழந்தை போயிடுத்தே அப்படின்னு அலறார். குமுறுது ஹிருதயம். எதுவுமே ரசிக்கல அவர். வீடை விட்டார், சொத்தை விட்டார், பணங்காசெல்லாம் விட்டார். நேரா குருவாயூருக்கு ஓடுறார். குருவாயூருக்கு வந்து, கிருஷ்ணா குருவாயூருப்பா குழந்தை போயிடுத்துப்பா அப்படின்னு இப்படி தலையை தூக்கி பாக்குறார். பூந்தானத்தை பார்த்து குருவாயூரப்பன் கூப்பிடுறானா, அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். 2 கையும் தூக்கி பூந்தானம் அப்படியே தூக்கி வாரி போடுறது. யாரு கூப்பிடுறா பார்த்தா குருவாயூரப்பன் கூப்பிடுறான். அப்பான்னு கூப்பிடுறான். தாத்தா பாதேதி கேட்ட என்ன, தாத்தனா அப்பா. குருவாயூரப்பன் கூப்பிடுறானே அப்படின்னு அப்படி பாக்குறார். குருவாயூரப்பன் தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்து, குருவாயூரப்பனே சின்ன பாலகன் தானே, சின்ன குழந்தை தானே, தவழ்ந்து தவழ்ந்து பூந்தான பண்டிதர் மடியில வந்து உட்காந்துட்டானாம் குருவாயூரப்பன். அப்பதான் பூந்தானம் சொல்றார், குழந்தை போயிடுத்து குருவாயூரப்பான்னு உன் இடத்துல அழலாம்னு வந்தேன். இந்த வாயை வச்சுட்டு இனிமே குழந்தை போயிடுத்துன்னு சொல்ல மாட்டேன். நீயே எனக்கு குழந்தையா கிடைச்சுட்டியே கிருஷ்ணா. சகல பந்துவாவும் நீ அல்லவோ இருக்க. வாசுதேவன் இடத்துல பிரேம பாவம் கொண்டவர்கள் உலகத்துல துக்கப்பட மாட்டார்கள். கோபாலன பஜனை பண்ணினா ஏது துக்கம்? பஜரே கோபாலம், பஜரே கோபாலம், மானச 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 பஜரே கோபாலம். ருக்மிணிக்கு பத்தியா கிடைக்கிறான், சுக பிரம்ம ரிஷிக்கு பரபிரம்மமா கிடைக்கிறான், யசோதைக்கு பிள்ளையாவே கிடைக்கிறான், அக்ரூரருக்கு சுவாமியா கிடைக்கிறான். அதுபோல சுதாமா சுதாமா என்கின்ற குச்சேலருக்கு நண்பனா கிடைக்கிறானா. சுதாமாபுரி சுதாமாபுரி என்கின்ற ஊர் போர்பந்தர்னு இப்ப சொல்றோமே, காந்திஜி பிறந்த ஊர், அதுதான் சுதாமாபுரி. இந்த சுதாமாபுரியில தான் சுதாமா என்கின்ற குச்சேலர் வசிக்கிறார். அவரை சுதாமான்னு சொன்னா யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, குச்சேலன்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா குச்சேலன்னா என்ன? சேலம்னா வஸ்திரம், குச்சேலம்னா கந்தல் வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கவர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. கந்தல் வஸ்திரத்தை எப்ப பார்த்தாலும் உடுத்தின்னு இருப்பார். ரொம்ப தரித்திரன், ரொம்ப பரம ஏழை. ஆனா அவருக்கு ஒரு பாக்கியம், சாட்சாத் கிருஷ்ணனுடைய சகா, சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய சகா. பரபிரம்மம்னு சொன்னா ஈடு இணையற்றவர் தானே அர்த்தம். அவருக்கு ஈடு யாரும் கிடையாதுன்னு அப்பேற்பட்ட பரபிரம்மத்தினுடைய சகாவாம் சுதாமா. அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசிஜ யுகல சிந்தனானந்த, அவிரத விரச்சித ஹரிச்சரண, அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசிஜ யுகல சிந்தனானந்த, விகலித பாஷ்பதாராத்ர நயன, பாஷ்பதாராத்ர நயன கமல யுகலஸ்ய புலகித ஸ்வகலே மரதுளித கண்டகி பலஸ்ய, சந்தத விகலித ஹரிநாமாமிருத, சந்தத சந்தத விகலித ஹரிநாமாமிருத, ஹரிநாமாமிருத தாராஞ்சித வதன பிரணாலி பூஷித சிரோ நிர்ஜித கிரீந்திர சிகரஸ்ய புத்திர களத்ராதி சிந்தாரகிதஸ்ய தரித்ரஸ்ய அபி சதா சந்துஷ்டஸ்ய பாகவதோத்தமஸ்ய குச்சேல இதி விக்யாதஸ்ய திவ்யம் சரிதம் கீர்த்தயிஷ்யாமஹ, கீர்த்தயிஷ்யாமஹ. ஸ்ரீ அண்ணாவினுடைய ஹரிகதாமிருத லஹரி என்கின்ற கத்தியம்
ஒரு கிரந்தம், அதுல இருக்கிற கத்தியம் இது. குச்சேலோபாக்கியானத்துக்காக எழுதப்பட்ட கத்தியம். பொதுவா குச்சேலோபாக்கியானம் அதாவது சுதாமானுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்தத்துல உத்தரார்த்தத்துல ஒருத்தருடைய கதை. இந்த ஒருத்தருடைய கதை என்ன அவ்வளவு முக்கியமா? குச்சேலோபாக்கியானம், குச்சேலன் குச்சேலன், சுதாமா சுதாமான் இப்ப பாடினோமே சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனம், பஜகோபாலம் பஜித குச்சேலம், குச்சேலன் பஜித்தான் குச்சேலன் பஜித்தான்னு சொல்றாரே, அப்படி என்ன விசேஷம் அந்த குச்சேலன் இடத்துல? சுதாமா யார்? அவர் என்ன எப்படி நண்பரானார்? கிருஷ்ணன் என்ன பண்ணினா? சுதாமா கிருஷ்ணன் இடத்துல எப்படி பக்தி செய்தார்? அப்ப பகவானை எடுத்துட்டா பல ஜாதிகள்ல அவனுக்கு நண்பர்கள் இருக்கா. ஒரு குரங்குல கூட நண்பன் உண்டு. சுக்ரீவன் வானர சகா, குகன் வேடுவ சகா, திருமங்கையாழ்வார் ஆழ்வார்ல சகா, அர்ஜுனன் சத்திரியன்ல சகா, உத்தவன் மந்திரியில சகா, சுதாமா ஒரு பிராமண சகா. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ, பிரம்மவித்தமஹ விரக்தஹ இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா, பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः பிரசாந்தாத்மா, பிரசாந்தாத்மா பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः பிராமணோ பிரம்மவித்தமஹ. பிரம்மவித்தமஹ அப்படின்னு ஒரு பதம் போடுறார், ஒரு வேர்டு, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பிரம்மவித்தமஹ அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. என்ன அர்த்தம்? அதாவது இருக்கிறவர்கள்லயே பிரம்மனிஷ்டர்கள்லயே உயர்ந்த பிரம்மனிஷ்டன். இதே பாகவதத்துல யாரு பாகவதன் யாரு பாகவதோத்தமன் அப்படின்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. இதுக்கு ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார். யாரு பாகவதன்? யாரு தன் மனசுல அனவரதமும் பகவான சிந்தனை பண்ணிண்டு அனாவசியமான காமங்களோ குரோதங்களோ அசூயையோ லோபித்தனமோ பேராசையோ இல்லாத சந்தோஷமான சித்தத்தோட யார் அனவரதமும் தன் மனசுல பகவான பாவிக்கிறாரோ அவர் பாகவதன். இதுல மனசுல ஹிருதயத்துல எப்பவும் பகவான ஸ்மரிக்கிறவன் பாகவதன். அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்குதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், யாரு தன் மனசுல அனவரதமும் பகவான ஸ்மரிக்கிறாரோ அவர் பாகவதன். யார பகவான் தன் மனசுல அனவரதமும் ஸ்மரிக்கிறானோ அவன் பாகவதோத்தமன். அவந்திபுரத்துல இப்ப சொல்றோமே உஜ்ஜைன், அதுதான் அவந்திபுரம். அந்த உஜ்ஜைன்ல சாந்தீபனி குருகுலத்துல கிருஷ்ணனும் சுதாமாவும் கூட படிச்சாளாம். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறா. அப்ப கிருஷ்ணனும் சுதாமாவும் ஜோடியாவே எப்பவுமே சேர்ந்தே இருப்பாளாம், சேர்ந்தே படுத்துப்பாளாம், சேர்ந்தே தூங்குவாளாம், சேர்ந்தே எழுந்துப்பாளாம், சேர்ந்தே விளையாடுவாளாம், சேர்ந்தே சாப்பிடுவாளாம், சேர்ந்தே படிப்பாளாம், சேர்ந்தே பரிகாசங்கள்லாம் கிண்டல் பேச்சு எல்லாம் பேசுவாளாம். அப்படி ஒரு நட்பு. சேர்ந்து சேர்ந்து கிருஷ்ணனாலே சுதாமா, சுதாமானாலே கிருஷ்ணன், அப்படி ஒரு ஜோடி எப்பவும் சேர்ந்தே இருப்பாளாம். சாந்தீபனி குரு ஆச்சே, எல்லா சிஷ்யர்களையும் ஸ்டூடெண்ட்ஸையும் உட்காத்தி வச்சு பாடம் நடத்துவார். இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும், அப்பொழுதெல்லாம் பாடமே பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தானே. இப்பொழுது அதை தவிர வேற எல்லா பாடமும் இருக்கு. பார்க்க போனா ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப படிச்சுட்டா, ரொம்ப டேலண்டட் அப்படின்னா அவ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவளுக்கு தான் டிப்ரெஷனே வருது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதையோ பாடமா நடத்தி ஹம்டியும் டம்டியும் சேட்டா அந்த வால்னா அவன் வால்ல உட்காண்டா என்ன, கீழே உட்காண்டா என்ன, எவ்வளவு இருக்கு. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னாலே மூஞ்சி அருந்து தொங்குறது. இந்த மழை பொழிஞ்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்ல. அதனால இப்போ சாந்தீபனி எல்லா குருகுலத்துல எல்லா குழந்தைகளையும் உட்காத்தி வச்சு இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சதுமே எல்லா சிஷ்யர்களும் பட்டுன்னு முகத்தை திருப்பி கீழே திருப்பி புஸ்தகத்தையே பார்ப்பாளாம். சுதாமா மட்டும் இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அதுவும் பட்டுன்னு கீழே முகத்தை திருப்பி புஸ்தகத்தை பார்க்காம சட்டுன்னு பக்கத்துல இருக்கிற கண்ணனையே பார்ப்பாராம். ஏன்னா பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும்னா பிரம்மம்னா என்னோட கூட படிக்கிறது. புஸ்தகத்திலேந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த பக்கத்துல இருக்கிற பரபிரம்மே கூட படிக்கிறதுனால பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான் சுதாமா. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா கேட்பார் ரசமா, அதெல்லாம் சரி, எல்லாரும் புஸ்தகத்தை பார்த்துட்டு ஏதோ படிக்கிறா, கிருஷ்ணன் எதுக்காக படிக்க வந்திருக்கான்? அவன் தான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். கிருஷ்ணன் தான் எல்லாருக்குமே குரு. கிருஷ்ணன் என்ன படிக்கிறான் அப்படின்னு இப்படி எட்டி பார்த்தா ஒரு கோபியினுடைய போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கானா. உண்மையிலேயே அங்க
கிருஷ்ணனை ஸ்மரிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் வச்சிருக்கா இல்லையா, அவன் படிக்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்கா. எட்டி பார்த்தா அந்த ஊர்ல இப்ப கூட எட்டி பார்த்தா கோபியினுடைய போட்டோ இருக்கும். அதுக்கு ஹாஸ்யமா இருக்கே தவிர அதுக்கு ரசமான ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா, அவன் பார்க்க வேண்டியது என்ன, யாருக்கு நம்ம இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி பாடம் எல்லாம் முடிஞ்சது. ஒரு வழியா சாந்தீபனை எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டு எல்லா சிஷ்யர்களையும் அனுப்புறார். எல்லாம் பாடம் முடிச்சுட்டுனா போக வேண்டியதானே ஊருக்கு. போயிட முடியுமா சுதாமாவுக்கு? கேவி கேவின்ட்டு அழுக வருது. ஏன் இப்படி முடிச்சு விட்டார் பாடத்தை, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுடுத்தே. சில வாத்தியார்கள்லாம் 4 கீர்த்தனம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரே ஒரு பல்லவிய 1.5 வருஷம் நடத்துவா, லேஸ்ல முடிக்க மாட்டா. இவரோ என்னடானா சாந்தீபனி சரியா டயத்துக்கு முடிச்சு எல்லாரையும் ஊருக்கு அனுப்புறாரு. எப்படி ஊருக்கு போறது? சுதாமா கேவி கேவி, கிருஷ்ணா நான் ஊருக்கு போக மாட்டேன் கிருஷ்ணா, சின்ன குழந்தை மாதிரி அழறார். சுதாமா நீ போப்பா, ஊர்ல மேற்கொண்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கே, அடிக்கடி நம்ம பார்க்கலாம், சந்திச்சுக்கலாம். கிருஷ்ணன் சமாதானப்படுத்துறேன். கிருஷ்ணன் கண்ணிலேயே கண்ணீர் வருதான். சுதாமாவும் ஊரு திரும்புறார். இப்படியே குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தை அம்மாவை பார்த்துண்டே இப்படியே திரும்பி முகத்தை திருப்பி பார்த்துட்டே போகும் இல்லையா, அதுபோல திருப்பி பார்த்துட்டே சுதாமாபுரி வந்துட்டார். கிருஷ்ணனும் துவாரகைக்கு போய் துவாரகா நிர்மாணம் பண்றான். அவன் ஊருக்கு போய் துவாரகா நிர்மாணங்கள்லாம் பண்ணி துவாரகாதீசனா இருக்கு. சுதாமா எப்பவும் இதையே நினைச்சுண்டு கிருஷ்ணச்சரணத்தையே நினைச்சுண்டு சுதாமாபுரியில இருக்கார். அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணி என்கின்ற மனைவி, அவளும் ரொம்ப அனுகூலமா. பாகவதத்திலேயே அவளை பத்தி ஸ்லோகம் இருக்கு. தஸ்ய பாரியா குச்சேலஸ்ய க்ஷுட்சாமாச்ச ததாவிதா. சுதாமா எவ்வளவு வைராக்கியம் உடையவரோ அவ்வளவு வைராக்கியம் உடைய ஸ்திரீ இந்த கல்யாணி. ரொம்ப நல்லவளா. எப்பவும் சுதாமா அவளை கூப்பிடுவார், கல்யாணி இங்க வாயேன். உடனே கல்யாணி வருவா. நான் யார் தெரியுமா கல்யாணி? கிருஷ்ணனோட கூட படிச்சவன். உடனே 5 நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் கூப்பிடுவார், கல்யாணி. ஆமா, ஆனா ராகம் போட்டு கூப்பிட மாட்டார். உடனே அவ வருவா. கல்யாணி அங்கேந்து வந்து நின்னதுமே, நான் யார் தெரியுமா? கிருஷ்ணனோட கூட படிச்சவன். மறுபடியும் கூப்பிடுவார். அலட்சியப்படுத்த மாட்டாளாம் அவோ. அங்கேந்து வந்ததுமே, என்ன கிருஷ்ணனோட கூட படிச்சவர் அவ்வளவுதானே, அதே பல்லவி எத்தனை தடவை கேட்கறது அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். ஏன்னா அதுதான் தஸ்ய பாரியா குச்சேலஸ்ய க்ஷுட்சாமாச்ச ததாவிதாங்கிற அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் இருக்கு. அவளுக்கு கிருஷ்ணனுடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்யாணிக்கு ஒரு நாள் தோணித்து, எல்லாம் சரிதான், இந்த ஊர் பூரா சுதாமா என் கணவரை போய் குச்சேலன் கூப்பிடுறா. இவரோ ரொம்ப ஏழையா இருக்கார், ரொம்ப ஒல்லியா இருக்கார், தமனி சந்ததம் மலினம், நரம்பும் தோலும் எலும்புமா இருக்கார். ஒரு நாளைக்கு இப்படி இவர் தோணித்து, உள்ள போறா வெளியில வரா, மறுபடியும் உள்ள போறா வெளியில வரா. சுதாமா கவனிச்சுட்டார். என்ன கல்யாணி, என்ன விஷயம் சொல்லு. இல்ல என்ன சொல்ல, நானு பிரம்மன் பகவதா சகாயா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. நானு பிரம்மன் பகவதா சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. ब्रह्मण्यश्च शरण्यश्च भगवान् सात्वतां पतिः ननु ब्रह्मण्ये भगवतः सखा साक्षात् श्रियपतिः सखा साक्षात् श्रियपतिः ब्रह्मण्यश्च शरण्यश्च भगवान् सात्वतां पतिः सात्वतां पतिः भगवान् सात्वतां पतिः.
என்ன சொல்லு கல்யாணி? இல்ல சாட்சாத் ஸ்ரீயப்பதியான அந்த துவாரகாதீசனான கண்ணன் உங்களுடைய நண்பன் தானே? என்ன கல்யாணி இப்படி கேக்குற? தினமும் மூச்சுக்கு 300 தடவை இதே தானே உன்னிடத்துல சொல்றேன். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நண்பன் நண்பன் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும்னு தோணாதா? கண்ணனுக்கு தான் உங்களை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா துவாரகாதீசன் நிறைய ராஜ்ய நிர்வாகங்கள்லாம் இருக்கும், வேலைகள்லாம் இருக்கும். நீங்க போய் பார்க்கலாமே அவரை. நான் தான் மனசுல பார்த்துட்டே இருக்கேனே கல்யாணி. அப்படி இல்ல, போய் பார்க்கலாமே. நம்ம போய் ஒன்னும் கை நீட்டி பணம் வேணும் காசு வேணும்னு கேட்க வேண்டாம். இங்கே நீங்க நடந்து 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 துவாரகைக்கு போனாலே உங்க கால்கள்லாம் சபலமாயிடும். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உங்க வாய் சபலமாயிடும். பதிலுக்கு சுதாமாவா அப்படின்னு அவர் கூப்பிட்டு நீங்க அதை கேட்டா உங்க காதுகள்லாம் சபலமாயிடும். ஏதாவது நம்மளால முடிஞ்சதை கொடுத்தா கை சபலமாயிடும். இப்படி கை காது கண்ணு மூக்கு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டா அந்த ஒரு பொன்னான க்ஷணம் போருமே. போய் பார்க்கலாமே. அது சரி கல்யாணி, இவ்வளவு நாள் இல்லாத இன்றைய தினம் உனக்கு என்னமோ தோன்றதே, புதுசா தோன்றதே. ஏன் இவ்வளவு நாள் உனக்கு தோணினது இல்லையே? அதான் பாருங்களேன், இவ்வளவு நாள் எனக்கு தோணினதே இல்லை பத்தேலா. இன்றைய தினம் ஏன் தோன்றது? எனக்கு என்ன தெரியுமா தோன்றது? சாட்சாத் துவாரகாதீசனான கண்ணனுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு தோணி என்ன பிரேரணை பண்ணி உங்களை கலப்பும்படி செய்யறானோ என்னமோ. இப்படி சொன்னதுமே கிருஷ்ணனுக்கு பார்க்கணும்னு தோன்றதா அப்படின்னா சுதாமா கிளம்பிட்டார். கல்யாணி, கிருஷ்ணனை பாக்குறேன், என்னுடைய நண்பன், உயிருக்கு உயிரான நண்பனை போய் பாக்குறேன். வெறும் கையா போகக்கூடாது, ஏதாவது இருக்கா கொடுக்கறதுக்கு. உடனே உள்ள ஓடுறா. எல்லாம் திறந்து திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையாம். அவ வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. அன்றைய தினம் ஒரு நெல்லிக்காவது இருந்தது அந்த அம்மாளுக்கு, ஆதிசங்கரருக்கு கொடுக்கறது. அது கூட இல்லையாம் இன்றைய தினம். வெக்கத்தை விட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா. போய் கதவை தட்டுறா. ஒரு நாள் கூட தன் குழந்தைகளுக்கு இல்லாத போது கூட வந்து கேட்டது கிடையாது. உப்பு வேணும், நெய் வேணும், பருப்பு வேணும்னு கேட்டது கிடையாது. ஒரு நாள் கூட கௌரவத்தை விட்டு போய் நின்னது கிடையாது. இன்றைய தினம் கதவை இடிக்கிறா பட பட படன். கதவை திறந்தா யாருமா? பக்கத்து வீட்டுக்காரி சொல்றா, கல்யாணியா? என்னம்மா? என்னுடைய கணவர் துவாரகைக்கு போகிறார், சமர்ப்பிக்கிறதுக்கு, கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உள்ள ஓடினாளா. ஒருபடி அவள் அங்கேருந்து கொண்டு வந்தா. மற்றொரு வீடு 4 வீட்டுக்கு போய் 4 படி அவள் சேகரிச்சுண்டாராம். ஏன்னா ஸ்லோகத்துல அப்படி இருக்கு, யாச்சித்வா சதுரோ முஷ்டின்னு விப்ரான்னு அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு. அதனால 4 வீட்டுக்கு போய் அந்த அவளை சேகரிச்சு தன்னுடைய புடவை தலப்பிலேருந்தே கொஞ்சம் போல கிழிச்சு அதுல ஒரு சின்ன மூட்டையா கட்டி அந்த பிருதுக தண்டுலான்னு, பிருதுகம்னா அவள், அதை கொடுத்தாளாம். சுதாமா கிளம்பிட்டார். இந்த அவள் மூட்டை, சின்ன மூட்டை, 4 படி அவள், அதை எடுத்துட்டார், கிளம்பிட்டார். அவரும் கிளம்பிட்டார், அவருடைய மனோரதமும் கிளம்பிடுத்தான். கிருஷ்ணா, என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவியா? கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் சியாத் இது சிந்தையன்னு. கிருஷ்ணா, உன்னுடைய தரிசனம் கிடைக்குமா? என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவியா கிருஷ்ணா? எப்படியாவது உன் தரிசனத்தை கொடுத்துடு. என் மனோரதம் பூர்த்தி பண்றது உன் கையில இருக்கு. மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா. கேசவ மாதவ நாராயண, கேசவ மாதவ நாராயண, கேசவ மாதவ நாராயண, கேசவ மாதவ நாராயண, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா. கேசவ மாதவ நாராயண, கேசவ மாதவ நாராயண, மாசே மனோரத புன்னகேஜ தேவா புன்னகேஜ தேவா. மஹேரா பாண்டுரங்கா
விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டு விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டு விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டு விட்டல माझे मनोरथ पुनकिंदेवा पुनकिंदेवा माझे मनोरथ पुनकिंदेवा देवा देवा அவருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஊரை பார்த்ததே இல்லை அவர். ஒரே மரகதமும் கோமேதகமும் வைடூரியமும் வைரமும் கொட்டி கிடக்காம். தத்ர மரகத கோமேதக வைடூரிய புஷ்பராகாதி மணிகண கச்சித விசித்திர ஸ்தம்ப சகசிராயாலங்கிருத பகுவித மண்டப பரிமண்டிதே ஹைமக பாட்ட பிரகட்டித வைபவ நித்யலக்ஷ்மீ விலாசே स्फटिकमय भित्ति प्रतिबिंबित पथिक याचक मंडले कंचुकी गणरंजित राजद्वारे सोमहार कृत प्रतीक्ष महीपाल महाजनवगिते करकिसलय गृहीत पृथुक प्रसर संचिकः प्रतीक्षित परम पुरुष समागमः बाष्पपूरित लोचनः क्षणं तस्थौ स भागवतो तमः துவாரக வர்ணனை. விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கறதான், பழங்கள்லாம் பழுத்து குலுங்கறதான், அமராவதியோ அலகாபுரியோன்னு தோணும்படி இருக்கான். வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதான், ஒய் ஒயின்னு ஸ்ருதி போடுறதான். அந்த ஊர் வண்டுகள்லாம் ஒய் ஒயின்னு ஸ்ருதி போடாதான். நம்ம ஊர் வண்டு தான், வண்டு கொசு தான் பார்த்துருக்கேளோ, கரெக்டா ஸ்ருதி போடும். ஸ்ருதி தப்பவே தப்பாது, பாடுறவாளு கூட தப்பினா தப்பும். இந்த கொசுவுக்கும் வண்டுக்கும் கரெக்டா தூங்கும் போது தான் ஸ்ருதி போடும். அதுவும் காதோரமா வந்து நீங்க வேணா தூங்கி பாருங்க, கதையில இல்ல வீட்டுக்கு போய் தூங்கி பார்த்தா கரெக்டா காதோரமா வந்து ஒய் ஒயின்னு ஸ்ருதி போடும். இந்த ஊர் வண்டு எப்படி ஸ்ருதி போடுறதுன்னு வர்ணிக்கிறார். ஒய் 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 அப்படின்னு ஸ்ருதி போடலையா, பின்ன ஷியாம் ராதே ஷியாம் ஷியாம் ராதே ஷியாம் ஷியாம் ராதே ஷியாம் அப்படி ஸ்ருதி போடுறதாம் வண்டுகள்லாம். விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம், ஆச்சரியமா இருக்கு. அந்த துவாரக வர்ணனையில கதவு உள்பட நவரத்ன கதவுன்னு வர்ணிக்கிறா. அது எப்படி இருக்கும்? இப்ப இருந்தா கதவோட சேர்த்து திருடன் எடுத்துன்னு போயிட மாட்டான்னா என்ன? இப்படி வர்ணிச்சா என்ன அர்த்தம்னா, அந்த ஊர்ல திருட்டு பயமே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன், என்ன காரணம்? அந்த ஊரை அரசாட்சி புரியறதே ஒரு திருடன். கிருஷ்ணன் ஜார சோர சிகாமணேன்னு தானே பாகவதாள்லாம் கூப்பிடுறா. ஜார சோர சிகாமணே அப்படின்னு கூப்பிடுவா. சோரன், இந்த திருடன் வித்தியாசமான திருடனா. கிருஷ்ணன்கிற திருடன். எல்லா திருடாலும் எப்படி திருடுவா? வெளியில இருக்கிற திங்ஸ் தானே, வெளியில இருக்கிற வஸ்துவை தானே திருடுவா. இந்த கிருஷ்ணன்கிற திருடன் மட்டும் உள்ள இருக்கிற உள்ளத்தை திருடன் போயிடுவான். இவர் பாக்குறார், எந்த வீடு கிருஷ்ணபவனம்? எல்லா வீடுமே பெரிய பெரிய வீடா இருக்கு. 16,108 மகிழ்ச்சிகளோட 16,108 கிருஷ்ணன் 16,108 பவனத்துலனா குடுத்தனம் பண்றாங்க. அதனால எல்லாமே கிருஷ்ண பவனம். இப்ப எந்த கிருஷ்ணனா பாக்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவு பவனங்கள்ல முத்து போல ஒரு அழகான பவனமா இருக்கிறதுலயே அழகு பார்த்தார். ஓஹோ, இதுதான் ருக்மிணி கிருஷ்ண பவனமா இருக்கும். உள்ள நுழைஞ்சு பார்ப்போம். உள்ள நுழையிறார். நுழைஞ்சா அரண்மனையில நிறைய பேர் காத்துன்னு இருக்கா. கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணும். நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. சுதாமா காதுல விழும்படியே பேசிக்கிறா. நிறைய ராஜாக்கள், ராஜானுடைய பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்கா. ஒருத்தர் சொல்றார், பாருப்பா, நான் நேபாளத்திலேருந்து வரேன். நேபாள ராஜா அனுப்பிச்சு வரேன். 3 மாசமா காத்துன்னு இருக்கேன். கிருஷ்ண தரிசனமே ஆகல. 100 ரத்தன கம்பளம் கொண்டு வந்திருக்கேன். இத்தனைக்கும் ஒரு நாள் கூட கிருஷ்ணனை பார்க்க முடியல.
அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்தார். என்னது 3 மாசம் 6 மாசம்னா ஒரு விஷயமா? 1.5 வருஷமா காத்துட்டு இருக்கேன். காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கேன். 100 மூட்டை குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் டப்பி குங்குமப்பூ கூட பார்த்திருக்க மாட்டேன். மூட்டை குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கிருஷ்ண தரிசனம் ஆல இப்படின்னு பேசிக்கிறாளாம். இந்த 100 மூட்டை குங்குமப்பூனுடைய வேல்யூ இல்லையே கிருஷ்ண தரிசனம், அதுக்கு வேல்யூவா? அதனாலேயே கிடைக்கலையாம். இவர் பார்த்தார், சுதாமா காதுல விழுந்தது. அடாடாடா, 1.5 வருஷமாவே கிடைக்கல கிருஷ்ண தரிசனம்னா, அதுவும் ராஜாக்களுக்கே கிடைக்கலனா எனக்கு எங்க இருந்து கிடைக்க போறது? ஊரு திரும்ப வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிருந்தார். திரும்புறார், ஊர் திரும்பலான்னு திரும்புறார். உடனே இந்த துவாரபாலகர்கள், காவலாளிகள்லாம் இருக்காளே, கிருஷ்ணனுடைய காவலாளிகள், அங்கேருந்து வந்து, சுவாமி சுவாமி நீர் உள்ள போலாம். சுதாமா பார்த்தார். யார் யார்? என்னையா? என்ன? உங்களையே தான், இங்க உள்ள போலாம். இவாள்லாம் காத்துன்னு இருக்காளே, இவாளுக்கெல்லாம் இன்னும் கிருஷ்ண தரிசனம். இதோ பாரும், கிருஷ்ணன் எம்பெருமானுடைய உத்தரவு, உங்களை போல ஏழைகள்லாம் வந்தா உடனடியா உள்ள விடும்படி அவன் உத்தரவிட்டிருக்கான். அப்படியா? அவ்வளவு மதிப்பானா? உலகத்துல எல்லாரும் கோட்டீஸ்வரன்னா தான் மதிப்பா, என் கிருஷ்ணனை பத்தியா ஏழைய மதிக்கிறானே அப்படின்னு தோணித்து, உள்ள எப்படி உடனே போறது? எனக்கு அவர் கிருஷ்ணன் அந்தபுரத்துல இருக்கார், எனக்கு சங்கோஜமா இருக்கு. நீங்க காவலாளிகள்லாம் போய் சொல்லுங்கோ, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. யார் வந்திருக்கான்னு சொல்றது? நான் வந்திருக்கேன்னு சொன்னா அது எப்படி? யார் வந்திருக்கான்னு சொல்றது? கிருஷ்ணனோட கூட படிச்சவர் சுதாமானு பெயர், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. துவாரபாலகர் காவலாளிகள்லாம் உள்ள போறா. ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான், ஒரு தெரை போட்டிருக்கு. இந்த பக்கம் இந்த காவலாளிகள் 2 பேர் சொல்றதுக்காக காத்துன்னு இருக்கா. இந்த ஸ்கிரீனுடைய அந்த பக்கம் கிருஷ்ணன் உயாரமா சாஞ்சுண்டு படுத்துன்னு இருக்கானா. இந்த சமயம்தான் ஒரு ஊஞ்சல்ல ஆசிரியத்தவர்களை காப்பாத்துறதுக்குனே இருக்கக்கூடிய பிரபு காத்துன்னு இருக்கானா. சந்தன பலகாவால செய்யப்பட்ட ஊஞ்சல், வேலைப்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அந்த சந்தன பலகா மேல வெள்ளை வெள்ளேர்னு மெத்த போட்டிருக்கான். வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிற மெத்த மேல சேப்பு திண்டு, மெத்த வெள்ளையா இருக்கு, திண்டு சேப்பா இருக்கு. நீல கண்ணன் படுத்துட்டு இருக்கானா. துவாரபாலகர்கள்லாம் வந்தா, சுவாமின்னே ஜெயா விஜயி பவா, உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். கிருஷ்ணன் பதிலே சொல்லல. ஏன்னா எவ்வளவோ பேர் பார்க்க வருவா, அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணா எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றினா என்னாச்சு? கோவிலுக்கே நிறைய பேர் வரா. நம்ம எல்லாரும் நல்ல எண்ணத்துல தானா போறோம். குப்பன்னு ஒருத்தன் வரான், பக்கத்து வீட்டு சுப்பன் ஒழியனம் கிருஷ்ணா காப்பாத்து, பக்கத்து வீட்டு சுப்பன் ஒழியனம் கிருஷ்ணா காப்பாத்துன்னா அது பக்தி ஆயிடுமா என்ன? இல்ல அந்த பிரார்த்தனையை தான் பலிக்க வைக்க முடியுமா? ஆகட்டம்னு சொன்னா இன்னும் 5 நிமிஷத்துல சுப்பன் வந்து பக்கத்து வீட்டு குப்பன் ஒழியனம்னு பிரார்த்தனை பண்ணுவான். அப்ப என்ன பண்றது? அப்ப ஆராய்ந்து அருளேலோ ரொம்ப வாய்ங்கிறான் ஆண்டாள். அதனால்தான் எதையுமே பார்த்துதான் அவன் பண்ணுவானாம். பதிலே சொல்லல. ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னதும் பதில் இல்ல. வந்திருக்கிறவர் ஒரு ஏழைன்னதும் அப்படின்னு பதில் சொல்றான். ஒரு குரல் கொடுக்கறான். ஏன்னா ஏழைகள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. தீனவத்சலன், தயாளு, தயாநிதி, தீனதயாபரன் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு நிறைய கீர்த்தனத்துல அடைமொழிகள், அட்ஜெக்டிவ் சொல்றா இல்லையா. தீனவத்சலன், ஏழை என்னதும் அப்படின்னு குரல் கொடுக்கிறா. வந்திருக்கிறவர் அந்த ஏழை உங்களோட கூட படிச்சவரா. உடனே எழுந்து உட்காந்துட்டான். கூட படிச்சவரா? யாரு அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணன். வந்திருக்கிறவர் அந்த ஏழை உங்களோட கூட படிச்சவருக்கு பெயர் சுதாமாவா. அவ்வளவுதான். சுதாமான்னு கேட்டானோ இல்லையோ, கிருஷ்ணன் மஞ்சத்துல இருந்து ஜல்னு குதிச்சான். ஜல் 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 ஜல்னு ஓடினா. சுதாமாவா? சுதாமா சுதாமா வந்துட்டியா? சுதாமா 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 சுதாமான்னு இவ்வளவு சுதாமா கூப்பிடுறது சுதாமா காதுல விழறது. அங்கே இந்த சுதாமா ஓடி வரார். என் பெயர் ஞாபகம் இருக்குமான்னு நினைச்சேன். சுதாமா சுதாமான் கிருஷ்ணன் ஓடி வரான் போல இருக்கே. அவனுடைய சலங்க ஓசை கேட்கறதே, அவன் குரல் கேட்கறதே. இங்கே இந்த சுதாமா ஓடி வர, அங்கே இந்த கிருஷ்ணன் ஓடி வர, பார்த்து நுட்டாலாம். அப்படியே இறுக்கி கட்டி நுட்டானாம் கிருஷ்ணன். அதுனா பிரேம. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்திருக்கான். அங்கே இந்த சௌரியமா அப்படின்னு கையை ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கறதா லட்சணம். அப்படியே இறுக்கி கட்டி நுட்டானாம். தார 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 தாரையா கண்ணீர் வருது. யாருக்கு? சுதாமாவுக்கு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பாகவதத்துல சொல்றார், கிருஷ்ணனுடைய தாமரை கண்ணுலேந்து கண்ணீர் தாரதாரையா வருதான். சக்கிய பிரியஸ்ய விப்ரஷேஹே அங்கசங்காதி நிர்விரதா பிரீதோ விமுஞ்சத் அபிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணஹா. அந்த தாமரை கண்லேந்து தாரதாரையா சுதாமா சுதாமா வந்துட்டியாப்பா
வந்துட்டியா, என்னை எங்க விட்டுட்டியே, இவ்வளவு நாள் என்ன பார்க்க வராம எங்க விட்டுட்டியே. கிருஷ்ணன் உள்ள அழைச்சிட்டு போறான். சுதாமா வா, கைய பிடிச்சு ஆசையா சுதாமாவை உள்ள அழைச்சிட்டு போய் உக்காத்தி வச்சு ஆசனத்துல அமர்த்தி வச்சு பாத பூஜை பண்ணி, கிருஷ்ணன் சுதாமாவனுடைய பாதத்தெல்லாம் வருடி விட்டு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தான் தலை மேல புரோட்சணம் பண்ணிக்கிறான். அப்பேற்பட்டவன் சுதாமா, அப்பேற்பட்ட உங்க மகான்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பகவான் சொல்றான், மானசவன சரவர சஞ்சார முனிலிபி முதிவாகுக பொடகனே வாரெந்தரோ సరగుణ పాదములగు స్వాంతమగు సరోజమును సమర్పణము సేయువారు. அப்பேற்பட்ட மகான நான் வந்தனம் பண்றேன். தியாகராஜர் தான் சொல்றாருன்னு பார்த்தா சாட்சாத் ஜகத்குருவான கிருஷ்ணனே சொல்றோம். இப்படி வந்தனம் பண்ணி முதல்ல சுதாமா வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் தாட்டு எல்லாம் போட்டு சுதாமா உக்காத்தி வச்சு, யாரும் வேலைக்காரால விட்டு பரமாற சொல்லலையா, சாட்சாத் கிருஷ்ணன் ருக்மிணியே பரமாறாளாம். இந்த தாட்டு இலைய போட்டு சுதாமா சாப்பிடு, ருக்மிணி போடு, எல்லாம் போடு அப்படின்னா துவாரகாதீசன் இல்லையா, அதனால விதவிதமான பட்சிய போஜ்யங்கள்லாம் போடுறாளாம். சேமியா பாயசம் என்ன, பால் பாயசம் என்ன, பருப்பு பாயசம் என்ன, கோசுமல்லி என்ன, பச்சடி என்ன, ரசவாங்கி என்ன, முறுக்கு என்ன, ஜிலேபி என்ன, ஜாங்கிரி என்ன, விதமா வடையிலேயே மெது வடை, ஆம வடை, தயிர் வடை. நான் என்ன பண்ணுவேன், ஸ்லோகத்துல இருக்கே எல்லாம் சொல்லிதானே ஆகணும். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்றான்னு கேள்வி, இதுக்காகவே அங்கங்க எங்கெல்லாமோ கிடைக்கிறது இல்லையா, மார்கழி மாசம்னா அந்த சபா இந்த சபா என்னெல்லாமோ விதவிதமா கிடைக்கிறது இல்லையா, உள்ள கச்சேரி கீர்த்தனமே கேட்காம வெளியில போய் நன்னா வயத்தரோ பண்ணிட்டு மார்கழி மாசம்னாலே மகோத்சவம் தான், மகோத்சவம் அப்படின்னு சொல்றான்னு கேள்வி. இவ்வளவும் இருக்கு ஸ்லோகத்துல, இவ்வளவு போட்டிருக்கா. சுதாமாவுக்கு பரமாறுறான், இவ்வளவும் பரமாறு. சஷ்குல்ய பூப வர லட்டுக மோதகைச்ச சுவ்யஞ்சனைச்ச பகுபிகி சக சாக்க சூபைகி அன்னேன துக்த ததி, நல்ல கெட்டி தயிர் பரமாறுறா, எல்லாம் இருக்கு. பண்ணா சுதாமா இதெல்லாம் ரசிக்கிறாரா? ஏன்னா இவர் இதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டார். பாதி பதார்த்தம் பாதி பண்ணிருக்கிற ஐட்டத்துக்கு பெயர் கூட அவருக்கு தெரியாது. இதெல்லாம் ரசிக்கிறாரான்னு கேட்டா இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, சுதாமாவனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, போடுற ரசத்தை விட போடுறவாளுடைய பிரேம ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்காராம் சுதாமா. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சார். சாப்பிட்டதும் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கலாம், நடந்து வந்திருக்கார், கலப்பா இருக்குன்னு வெளியில போய் படுத்துக்கலாம்னு போறார். கிருஷ்ணன் கைய பிடிச்சு, எங்க சுதாமா கெஸ்ட் போல வெளியில போய் படுத்துக்கலான்னு வர, உள்ள வாப்பா நம்பர் ரூம் இருக்கு. நம்பர் ரூமா? இந்த பங்களால நம்பர் ரூம்னு சொல்றானே அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணன் தன்னுடைய அறைக்கு ரூம் கழிச்சுட்டு போய் சல்லுன்னு அந்த மணிக்கதவத்தை திறந்தா தூபம் கமழ்றது. அந்த கோட்டுக்கால் கட்டில காமிச்சு, சுதாமா படுத்துக்கோ. சுதாமா காலை வச்சுடுவாரா? கங்கா ஜனகனுடைய கால் பட்ட கட்டில், எந்த பாதத்திலேருந்து கங்கை பிரவகிச்சாலோ அந்த பாதம் பட்ட கட்டில்ல சுதாமா காலை வச்சுடுவாரா? ஆனா கிருஷ்ணன் விடுறதா இல்ல, அப்படியே கட்டி அமுக்கி, சுதாமா படுப்பா, சும்மா படு அப்படின்னு படுக்க வச்சு சுதாமாவனுடைய காலை தம் மடியில போட்டு பிடிச்சு விடுறான் கிருஷ்ணன். பொதுவா நன்னும் பாலிம்ப நடச்சி வச்சு திவோன்னு தானே தியாகராஜ சுவாமி பாடி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன காப்பாத்துறதுக்காக ராமா நடந்து வந்தியோ, கால் நோகிறதாப்பா அப்படின்னு தானே கேட்டிருக்கோம். இங்க கிருஷ்ணன் நன்னு சேவிம்ப நடச்சி வச்சு தீவோ, என்ன சேவிக்கிறதுக்காக நடந்து வந்தியா அப்படின்னு தான் காலை பிடிச்சி விடுறானோ. அவருக்கோ அப்படியே மேனி சிலிருக்கிறது. சுதாமாவுக்கு கண்ணால கண்ணீர் வந்துட்டே இருக்கே தவிர பேச்சே வரல. கிருஷ்ணன் தான் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனே, நீ ஏதாவது எனக்காக எடுத்துன்னு வந்திருக்கியோ? கிருஷ்ணனே கேட்கிறான். உன் மனைவி எனக்காக ஏதாவது கொடுத்துருக்கியா? இப்படி வெக்கத்தை விட்டு கேட்கலாமா அப்படின்னா, ஃபார்மாலிட்டி ஏது? நட்பு இருக்கும்போது ஃபார்மாலிட்டியே கிடையாதான், உரிமை தான் உண்டு. அதனால ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கியோன்னு கேட்டும் சுதாமா கொடுக்கல. சுதாமா தானாவும் கொடுக்கல அந்த அவல் மூட்டைய. எடுத்துன்னு வந்திருக்கியான்னு கேட்டும் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு சங்கோச்சமா இருக்கு. என்னென்னமோ தாட்டு இலைய போட்டு இவ்வளவு பிரசாதம் போட்டிருக்கா, இந்த விரட்டு அவல போய் நீட்டினா அப்புறம் கொல்லுன்னு எல்லாரும் சிரிச்சுட போறா, எல்லாம் பரிகாசம் பண்ணிட போறா. அதனாலேயே அதை நீட்டல. கையே கூட இந்த அவல கொண்டு வந்திருக்கேன்னு விஷயத்தே சொல்லவே இல்லை.
ஆனா அடிக்கடி இந்த கிருஷ்ணனுடைய பிரேமனால அவன் சொல்றது, பேசுறது, பழகிறது, அவன் சிரிக்கிறது, அவன் கட்டிக்கிறது, அவன் கொஞ்சறது, நட்பு, அதை நினைச்சு நினைச்சு அழுக வருதா. அடிக்கடி இப்படி கண்ண கீழே குனிஞ்சு, தலையை குனிஞ்சு, அவாங்முகா தலையை குனிஞ்சு குனிஞ்சு இப்படி கண்ணை தொடச்சுக்கிறார். இப்படி கண்ணை தொடச்சுக்கிற சமயம் கிருஷ்ணன் பார்த்தா அந்த சின்ன மூட்டை அவருடைய பின்னாடி இருக்கு, சின்ன அவல் மூட்டை. இது என்ன மூட்டை அப்படின்னா தானே போய் பாஞ்சுண்டு அந்த அவல் மூட்டையை எடுத்து மலன்னு பிரிக்கணும். சுதாமாக்கோ பயத்தை பகீருங்கிறது. என்ன ஆக போறதோ, ஐய இதை போய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட போறானேன்னு பயத்தை பகீருங்கிறது. கிருஷ்ணனோ பிரிக்கிறான், மலன்னு பிரிச்சு அதை அப்படி எடுத்து பிரிச்சானோ இல்லையோ, அட சுதாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவள் எடுத்துன்னு வந்திருக்கேன். நன்வேத துபநீதம் மே பரம பிரீணனம் சகே, பரம பிரீணனம் சகே, நன்வேத துபநீதம் மே பரம பிரீணனம் சகே, பரம பிரீணனம் சகே சகே சகே. ரொம்ப பிடிச்ச அவள் எடுத்துன்னு வந்திருக்கே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மலமலன்னு ஒரு பிடி அவளை எடுத்து வாயில போட்டுக்கிறான். எப்படி பழகுவானா, அவன் இடத்துல எல்லாமே மதுரம் தான். அவன் அப்படி எடுத்து வாயில போட்டுக்கிறானே, அந்த பவழம் போல இருக்கிற உதடு மதுரம், அவனுடைய அதரம் மதுரம், வதனம் மதுரம், அவன் போட்டுக்கிற ஸ்டைல் மதுரம், அவன் பழகிறது மதுரம், சக்கியம் மதுரம். வல்லபாச்சாரியால் மதுராஷ்டகத்துல சொல்றார் இல்லையா, அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அவன் தூங்குறது முத கொண்டு மதுரம், சுப்தம் மதுரம், சாப்பிடுறது மதுரம், புக்தம் மதுரம், நடக்கிறது மதுரம், பாடுறது மதுரம், பேசுறது மதுரம், திலக்கம் மதுரம், அவன் போட்டு இருக்கிற பீதாம்பரம் மதுரம், அவன் என்ன பண்ணினாலும் மதுராதிபதே அகிலம் மதுரம். எல்லாம் தித்திக்குமா. அப்படி எடுத்து வாயில போட்டுண்டான். மறுபடியும் மற்றொரு இரண்டாவது படி அவளை எடுத்து இப்படி போட்டுக்க போறான். பட்டுன்னு ருக்மிணி தேவி கையை பிடிச்சுட்டாலாம். ஏ தாவதாலம் விஸ்வாத்மன்னே சர்வ சம்பத் சம்ருத்தையே. சுதாமாவுக்கு சர்வ சம்பத் சம்ருத்தி ஏற்படுறதுக்கு இந்த ஒரு படி அவள் போராதா? கேட்டது யார்? சாட்சாத் மகாலட்சுமி தாயார். இவன் இங்க கேட்கிறாளாம், சர்வ சம்பத் சம்ருத்தி ஏற்படட்டும்னு நினைச்சுண்டு கேட்கிறா. சுதாமா புரியல. சுதாமா அவனுடைய வீடு கொழிக்கிறதாங்க. பெரிய பங்களா என்ன, பூஷணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, எல்லாம் கொழிக்கிறது. சுதாமாவுக்கு எதுவுமே தெரியாது. ராத்திரி பூரா கிருஷ்ணன் பேசினான். பொழுது விடிஞ்சதும் சுதாமாவை ஊருக்கு அனுப்புறான். மறுபடியும் அழுதுண்டே சுதாமா வரார், ஊருக்கு வரார். அப்ப வர வழியெல்லாம் நினைச்சுக்கிறார். போகும்போது என்னென்னலாம் எண்ணம் வந்தது, அத மாதிரி வரும்பொழுதெல்லாம் வர்ணிக்கிறார். நினைச்சுக்கிறார், எவ்வளவு கிருபை பண்ணிட்டான் கிருஷ்ணன். வந்துட்டார், அந்த ஊர் வந்துட்டார், சுதாமாபுரி வந்துட்டார், அந்த தெருவுக்கும் வந்துட்டார். அங்க வந்து பாக்குறார், வீட்டை காணல. மாட்டை காணும், மனுஷனை காணும்பா, வீட்டையே காணும். பெரிய பங்களா இருக்கு. சுதாமா நினைச்சுட்டார், ஓஹோ நம்ம போனதும் யாரோ கல்யாணி குழந்தையெல்லாம் துரத்திட்டு பெரிய பங்களா கட்டினுட்டா போல இருக்கு. உத்து பார்த்தா சாட்சாத் துவாரகையில கிருஷ்ண பவனம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கான். என்னடா அது கிருஷ்ண பவனம் மாதிரியே இருக்கே பாக்குறார். அதுக்குள்ள இங்க பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு தவில் நாதஸ்வரம் எல்லாம் வாசிட்டு வாசிச்சு அவருக்கு பூர்ண கும்பத்தை நீட்டினா பின்னாடி பாக்குறார். வேற யாருக்கோ நினைச்சுண்டு, உமக்குதான் சுதாமா சுவாமி நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான். எனக்கா? யார் வீடு? எல்லாம் உங்க வீடுதான். சொல்றதுக்குள்ள குழந்தைகள்லாம் வந்து கொடுத்து, அப்பா பாத்தியாவா, சில்க் குர்த்தா பாத்தியா, வைர கடுக்கன் பாத்தியா, தங்க செயின்லாம் பாத்தியா, உள்ள வந்து பாருப்பா எப்படி இருக்குன்னு. நம்ம பழைய ஓட்ட வீடா இதுன்னு தோணும்படி இருக்குப்பா, உள்ள வந்து பாரேன். வந்து பார்த்தா அவ்வளவு நவரத்னம், கோமேதகம், மரகதம், வெள்ளி, தங்கம் எல்லாம் இருக்கு. மத்தியில அங்க கல்யாணி நிக்கிறா. ருக்மிணி அங்க என்னென்ன பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்காளோ அத்தனை பூஷணங்களும் போட்டு இருக்காளாம் கல்யாணி. இங்கதான் மனசா பரிஷஸ்வஜேன்னு சொல்றார் சுகர். கட்டிக்கணும் போல இருக்கான் கல்யாணிக்கு சுதாமாவை. மனசால கட்டிக்கிறா, மனசா பரிஷஸ்வஜே. ஏன் கட்டிக்கிறா? இவ்வளவு சொத்து சம்பாதிச்சுன்னு வந்து விட்டார் நம்ம கணவர், அதனால கட்டிக்கணும்னு தோன்றதா? அப்படி இல்லையா. ஸ்ரீ அண்ணா இதுக்கு ரசமா ஒரு அர்த்தம் சொல்லுவார். இவரை கிருஷ்ணன் கட்டின்னு இருப்பாரேங்கிறதுக்காக இவரை கட்டிக்கணும்னு தோன்றதான். மனசா பரிஷஸ்வஜே. சாமானிய மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எவ்வளவு வந்தது?
எவ்வளவு வெள்ளி டம்ளர்? 6 வெள்ளி டம்ளரா? போடு லிஸ்ட். எவ்வளவு தட்டு? எவ்வளவு தங்க நகைகள்? போடு லிஸ்ட். எப்படி வந்தது? லாரியில வந்ததா? நேத்திக்கே வந்து இப்படி எல்லாம் கேட்பா இல்லையா? ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா இந்த இடத்துலயும் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தங்கத்தை பார்த்தாலும் தங்கம்னு தோணல, வைரத்தை பார்த்தாலும் வைரம்னு தோணல. அவருக்கு என்ன தோன்றதுன்னா எதை பார்த்தாலும் கிருஷ்ண கிருபை, கிருஷ்ண கிருபை, கிருஷ்ண கிருபை, கிருஷ்ண கிருபை. இப்படி வாழற மாதிரியா நான் இருந்தேன். கிருஷ்ணா இவ்வளவும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு கூட சொல்லலையே கிருஷ்ணா. அவன் உலகத்துல அல்பத்தை கொடுத்துட்டு கதர் வேஷ்டி சட்டை கிழிஞ்சதை கொடுத்துட்டு நான் தான் வாழ வச்சேன்னு சொல்லிட்டு கிடப்பான். இவ்வளவும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு சொல்லலையே கிருஷ்ணா. கையால கொடுத்தா கொஞ்சமா தான் கொடுக்க முடியும்னு உன் கண்ணால கொடுத்தியோ, உன் கண்ணால கொடுத்தியோ கிருஷ்ணா. ஆனா நான் கேட்டது இது இல்லையே, எந்த உன் கண்ணால நீ இவ்வளவும் கொடுத்தியோ அந்த உன் கண்ணு, அந்த உன் கட்டாட்சம், அந்த உன்னுடைய பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலின் கள்ள பார்வையொன்று போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலின் கள்ள பார்வையொன்று போதுமே. வெளியில பொழியிற மழை ஊரெல்லாம் குளிரும், ஆனா உன் கருணை மழை உள்ளம் குளிரும் கிருஷ்ணா, உள்ளம் குளிரும். அதனால தானே இவ்வளவு பேர் இப்படி விடாத மழை பொழியறதே, வரத்துக்கு சிரமமா இருக்குமே எல்லாருக்கும்னு வந்து பார்த்தா போன வருஷத்தை விட இன்னும் அதிகமா கூட்டம் இத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கு. என்னது? கிருஷ்ணனுடைய கருணை மழை தான். வாழ்க்கையில பதவி வரும், உத்தியோகம் வரும், புகழ் வரும், திடீர்னு புகழ் போகும், உத்தியோகம் போகும், பணம் போகும், எது வேணா வாழ்க்கை மாறலாமே தவிர மனிதன் மாறக்கூடாது அப்படிங்கறதுதான் சுதாமாவனுடைய சரித்திரத்திலேருந்து நமக்கு தெரியவர் தான். சுதாமாவனுடைய சரித்திரம் குச்சேலோபாக்கியானத்துக்கு பலஸ்ருதி. நிறைய பேர் நினைச்சுப்பா குச்சேலோபாக்கியானம் சொல்றவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு தான் நிறைய தானியம் தனம் எல்லாம் கொழிச்சு கொட்டும். அது இல்ல பலஸ்ருதி. அது கிடைக்கும் பொழுது கிடைக்கத்தான் செய்யும். யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா பலஸ்ருதி சுதாமா சரித்திரத்துக்கு யார் யார் சுதாமா சரித்திரத்தை சொல்றார்களோ பாடுறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு அபார கிருஷ்ண பிரேமம் உண்டாகும் அப்படின்னு பலஸ்ருதியோட முடிக்கிறார். ராதா விரச்சித லீலா ரமண ராவண கம்ச முர சம்ஹரண ரமணீயான ரட்சித புவன ரமித பிரேமிக ஹிருதய விஹரண பக்தவத்சலதே மங்களம் द्वारका नगरेशाय कुचेला भीष्टदायिने राजाधिराज सेव्याय गोविन्दायास्तु मङ्गलम् गोविन्द